கனி நிறைந்த குடும்பமாக இருக்கணும்னா அதற்கு தண்ணீர் தேவை. அது என்ன தண்ணீர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தின்படி வாசிக்கும் பொழுது அதற்கு என்ன தண்ணீர்னா, வேத வசனம் என்கிற தண்ணீர் ஒரு குடும்பத்திற்கு தேவை. வேத வசனமாகிய தண்ணீர் தடாகங்கள் அண்டையிலே ஒரு குடும்பம் நாட்டப்பட்டிருக்குமானால் அந்த குடும்பம் நிச்சயமா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு குடும்பமா இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. நாம நம்ம குடும்பத்திற்காக எத்தனையோ காரியங்களை ஆயத்தம் பண்றோம், எத்தனையோ காரியங்களை சேமிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா எத்தனை பேர் நாம் நம்முடைய குடும்பங்கள்ல கனி உண்டாகும்படி, செழிப்பு உண்டாகும்படி, ஆசீர்வாதம் உண்டாகும்படி, அநேகருக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் பிரயோஜனப்படும்படி, அநேகர் நம்முடைய கனிகளை புசித்து மகிழும்படி எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தை வசனமாகிய தண்ணீர் தடாகங்களை சார்ந்து வாழுகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி.